இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. மகரிஷியின் தினம் ஒரு யோகாவில் இன்று செய்து காமிக்கக்கூடிய ஆசனம் பாதாசனம். பாதாசனம் நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த பாதாசனம். கால்களை ரெண்டு வந்து பக்கவாட்டத்தில் இப்படி இருக்குன்னா, இப்படி கால் இருக்குன்னா இப்படி திருப்பி இந்த நிலையை வைத்து கொண்டு நிற்க இருக்கிறோம். இந்த நிலையில் நம்ம செய்யும்போது என்ன பண்ணுதுன்னா, நம்ம முட்டு பகுதியெல்லாம் திருப்பப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் பிட்ட பகுதியில் ஒரு வலி ஏற்பட்டு பிட்ட பகுதியில் உள்ள பிரச்சனைலாம் நீக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஆசனம் வந்து தொடர்ந்து செய்து பழகி வந்தால் நம்ம வந்து உடம்பு வந்து நம்ம வந்து ஆர்மி மேலாம் எப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி நிற்பாங்க அந்த பொசிஷனில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பாதாசன பயிற்சி. ஆனால் பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும். செய்து முயற்சி பண்ணி பார்த்தா கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு. ஒரு 2 நாள் 3 நாள் ஆசிரியர் அவர்கள் வர்ணனை அவங்கள்ட்ட கருத்துக்கள்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களையும் கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு தான் இந்த பயிற்சியெல்லாம் செய்து கொஞ்சம் முழுமையாக செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியுமே எனக்கு அந்த முழுமையான பொசிஷன்லாம் அந்தளவுக்குலாம் வரல. ஒரு 70-75% அந்த 90% வரைக்கும் தான் வந்திருக்கு. முழுமையாக வரல. இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த ஆசனம் வந்து உங்களுக்கு அளிக்கணும் ஆசை கொண்டு நாங்கள் வந்து அளிக்க இருக்கிறோம். தொடர்ந்து செய்து வந்தால் நம்ம முட்டு பகுதியெல்லாம் திருப்பப்படுறதுனால இந்த முட்டு பகுதியெல்லாம் வலுப்பெறுகின்றன, தொடை பகுதியெல்லாம் வலுப்பெறுகின்றன, இந்த பிட்ட பகுதியெல்லாம் வலுப்பெறுகின்றன. அது மட்டும் இல்லாமல் முதுகு தண்டெல்லாம் நேரான ஒரு அமைப்பில் இருக்கின்றன. முதுகு வலி, இந்த இடுப்பு வலி, அது மட்டும் இல்லாமல் இந்த இடுப்பு பகுதியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது இந்த பாதாசனம். நல்லா ஒரு சிறப்பான ஒரு ஆசனம் தான் செய்து காமிக்க இருக்கிறோம். ஒரு எளிய பயிற்சி செய்து முடித்து விட்டு செய்து காமிக்க இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த ஆசனம் வந்து நான் நின்ற நிலையில் இப்படி திருப்பிக்கிறேன். சில பேருக்கு செய்ய முடியாதவங்களாம் கொஞ்சம் காலை வந்து இப்படி கொஞ்சம் மடக்கிக்கிட்டு இப்படி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நிமிர்ந்து இப்படி நின்றுக்க முடியும். அதுமாரி முயற்சி பண்ணிங்கன்னா முழுமையாக செய்ய முடியும். அது பாருங்கள், முட்டி பகுதியை வந்து இப்படி திரும்பிட்டு பாருங்கள், இப்படி திரும்பிட்டு பாருங்கள். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஆர்ஜே, சூப்பர், அருமை அருமை, அழகாக இருக்கு, அழகாக இருக்கு. இந்த ஆசனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணோம்னா இந்த பாதாசனம் நல்லா நிறைவாக செய்ய முடியும். எளிய உடலுக்கு பயிற்சி செய்து முடிச்சுவிட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். தியான நிலைக்கு செல்ல இருக்கிறோம். நம்ம வந்து காலை எப்பொழுதுமே நம்ம இந்த விஷயத்தெல்லாம் வச்சுருப்போம். இந்த பகுதியில் நம்ம திருப்பதனால இந்த முட்டி பகுதியெல்லாம் திரும்பப்பட்டு நல்லா தேவையில்லாத மூட்டுகளில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை அகற்றக்கூடிய ஒரு பயிற்சி இந்த பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் கைகள் தொடைகள்லாம் தான் அனைத்து பகுதியிலையும் வலுப்பெறக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பாதாசனம். தொடர்ந்து இந்த இதுமாரி எளிமையான ஆசனங்கள், கடுமையான ஆசனங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் அழிச்சிட்ருக்கோம். தொடர்ந்து பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஆசிரியர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு பாதாசனா 2வது சுட்டு செய்து காமிக்க இருக்கிறோம். ஆக அந்த ஆசனத்தை பார்க்கும்போது பாதாசனம் எனக்கே மெய் மறந்து போகுது. அவரை நிற்கும்போது மெய் மறந்து போகுது. அதாவது ஒரு கடவுளை பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, உனக்கு ஒரு நண்பரை பார்த்தா எப்படி சந்தோஷப்படுவாங்க புதுசாக பார்த்தா, அந்தமாரி இந்த ஆசனத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அந்த ஆசனம் செய்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கடினமான ஆசனம், ஆனால் செய்ய ஈஸியாக இருக்குது. ரொம்ப எளிமையான ஆசனம். சொல்லிக் கொடுத்து அதை அருமையாக செய்யக்கூடிய நிலையில் இருக்கார் ஆர்ஜே அவர்கள். ரொம்ப நல்ல நிலை. நிறைய இருக்குது உங்களுக்கு ஆசனங்கள்லாம். கொடுக்க முடியாத ஆசனம் எங்களாலேயே சரியாக கொடுக்க முடியாத ஆசனங்கள் ஒரு 6-7 ஆசனங்கள் என்கிட்ட இருக்குது. அதை கொண்டு போய் நாங்கள் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். சின்ன பசங்களை வச்சும் எடுக்க முடியல. அதனால் யோசிச்சுட்டே இருக்கும் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறதுன்னு தெரியல. போட்டுருவோண்ணா, எப்படியாச்சும் கொடுத்துருவோம். உங்களுக்கு 365 நாளை நெருங்கிட்டோம். இந்த 16ஆம் தேதி செப்டம்பர் 16 வந்ததுன்னா 365 நாள் நாங்கள் போட்ட முழுமையான நாள். அதாவது செப்டம்பர் 15 வந்தாலே 365 நாள் கடந்துடுறோம். அந்த 16ஆவது நாள் அன்னைக்கு யாராச்சும் ஒரு நண்பரை கொண்டு வந்து ஒரு ஆடுதல் இயக்கம் ராமலிங்க தையா வச்சு கொஞ்சம்
பேச சொல்லி அவரை பேச சொல்லி உங்களுக்கு இனிதே நிறைவு செய்துக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. கேட்டு பார்க்குறேன். அவருக்கும் பர்மிஷன் உதவி பண்ணாருன்னா அதை முடிச்சுடுவோம் நல்ல முறையாக. 305 நாள் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? யோகா போடுவீங்களா? கண்டிப்பாக போடுவோம். நிறைய யோகா இருக்குது, பண்ணிகிட்டே இருக்கோம். முடிஞ்சால் போட்டுருவோம். இல்லைன்னா கொஞ்சம் ஓய்வுகள் எடுத்துக்கிறோம் நாங்கள் வந்து. ஏன்னா எங்களுக்கும் நிறைய வேலைப்பாடுகள்லாம் இருந்துச்சு. அதில் ஒரு இந்த மனசுக்குள்ளார எப்படியாச்சும் ஒரு இது கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா? அதனால தான் இவ்வளோ கடினமாக அவர் ஜேகே அவரோட ஆசையை வந்து நிறைவேற்றிடணும் அப்படிங்கிறது தான் முதல்ல ஆரம்பித்தார். எப்படியாச்சும் இந்த யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு உலகம் ஃபுல்லாக தெரியும்னு ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம் மனசுக்குள்ளார 305 நாளுங்க அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் என்ன கொண்டு போய் சேர்க்க போகிறான்னு தெரியல அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு. அதனால் அவரோட தூண்டுதலின் பேரில் தான் மிகப்பெரிய, ஏன்னா அவர் வந்து யோகாவை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் வந்தார். அதில் யோகா பற்றி புரிதல் பெருசாச்சு. அவங்க மனைவியை யோகா கிளாஸில் பூசினார். அவர் இப்போ பொண்ணை வந்து பிஎன்எஸ் டாக்டருக்கு படிக்க வச்சுருக்காரு. அவர் பையனை பிஇ முடிக்க வச்சுருக்காரு. ஆனால் அவர் மட்டும் இல்லாமல் அவர் ஒய்ஃபையும் படிக்க வச்சு இப்போ அவரும் வந்து டிப்ளமோ யோகா போட்டிருக்காரு. அவர் இவ்வளோ விஷயம், அதாவது ஒரு மனுஷன்ட்ட எவ்வளோ பெரிய விஷயத்த பார்க்கலான்னா அவர்கிட்டருந்து பார்த்தோம். ஒரு யோகா நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த யோகா மேலே பற்றுதலை கொஞ்சி ஒரு பாருங்கள், அவர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு தன் மனைவியை, அதாவது வயது முதிர்ந்த பிறகு, அதாவது ஒரு 40 வயதை கடந்தவங்க எல்லாருமே 45 வயதை கடந்துட்டாங்க மனைவி. அவர் வந்து 50 வயதை கடந்து 55 வயசை கடந்துட்டார். இவ்வளோ பெரிய விஷயத்துலையும் நாங்கள் ஒரு யோகா தான் கற்றுக்க வந்தார். அவருக்கு வந்து ஆக்சுவலாகவே நீரிழிவு சுகர் இருக்குது. அந்த சுகரை எப்படி கட்டுப்படுத்தலான்னு சொன்னார். அப்புறம் உடம்பு ரொம்ப இதாகுது, நான் எப்படி மாற்றிக்கலான்னாரு. அப்புறம் யோகா வாங்க இதெல்லாம் செஞ்சுக்கலான்னு சொல்லி சொன்னேன். என்னோடய நண்பர் அவர். அதனால் என்னோடய நண்பரோட குரு தான், அதாவது சாமின்னு தான் அவரை கூப்பிடுவேன். நான் வந்து அவர் அழைக்கும் போது சாமின்னு தான் கூப்பிடுவேன். என்ன காரணம்னா அவர் வந்து 40 வருஷத்துக்கு மேலே ஐயப்பன் கோயில் மேலே பக்தியாக இருப்பார். நல்ல தேசப்பற்றாளர், நல்ல மனிதநேயாளர், கொஞ்சம் சுயநலவாதியும் கூட. அதை சொல்லணும், சுயநலவாதியும் கூட. அவர் பார்க்கும்போது அவருக்கும் தெரியணும்ல, ஐயோ நம்மளை வந்து அவர் சுயநலவாதியும் கூட. தன்னை முதல்ல பார்ப்பார், தன் குடும்பத்தை பார்ப்பார், அப்புறம் தன்னை பார்ப்பார், தன் நண்பர்களை பார்ப்பார். அதுக்கப்புறம் தான் உலகத்தை பற்றி பார்ப்பார். ஆனால் உலகத்து மேலே சிந்தனைகள் இருக்கும். முதல்ல வந்து சொல்லுவார், நியாயத்தை எடுத்து சொல்லுவார். நம்ம சம்பாதிக்க எல்லாம் யாராச்சும் பணம் கொடுப்பாங்களா மணிகண்டன் அப்படி கேட்பார். அந்தளவுக்குள்ள ஒரு மனுஷன் வந்து சுய அறிவுங்கிறத அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய மனுஷன். சாதாரண மனிதன் கிடையாது, மிகப்பெரிய மனுஷன். அதில் மிகப்பெரிய நெறியாளர், நல்ல நெறியாளர், நல்ல பண்பு. அத்தனை குணங்களையும் விட அதிசய குணம் ஆர்ஜே. அனைத்துமே உலகத்தில் இல்லாத உண்மையான குணங்களை உடையவர் ஆர்ஜே அவர்கள். நல்ல பற்றாளர், நேர்மையானவர், பற்றாளர், ஒரு சமூகத்தின் விட நல்ல பற்றாளர். அப்படி இருக்கணும். ஒரு இதை ஏன் இவ்வளோன்னு சொல்கிறேன்னா, இதை கொட்டி கொண்டு போகிறேன். ஒரு மனுஷனை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு என் கண் முன்னே நிற்கக்கூடிய, தினம் நிற்கக்கூடிய மனிதர்கள் இவங்க 2 பேரையும் வச்சுமே சொல்லணுன்னா அவ்வளோ நேர்மையானவர்கள். எப்படி சொல்லலாம், இப்போ ஆர்ஜே எடுத்துகிட்டோன்னு வச்சிங்களேன், நான் வரல அப்படிங்கிற தெளிவுபடுத்துவார். ஜேகே எடுத்தோன்னு வச்சுங்க, ஆகா இன்றைக்கி வந்துடுவார், வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுங்க, நான் வர முடியாது, இதை பார்த்துக்க, எதையாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் மனுஷன். அப்படி ஆடப்பட்ட ஆள். அப்போ எப்படி இருக்குன்னா, எல்லாரையும் விட என் மனநிலை எப்படி தெரியல இருக்கும். ஆகா நாளைக்கு எப்படி போடுறது வீடியோ, நாளன்னைக்கு அதை எப்படி இது பண்ணுறது, இன்றைக்கி எப்படி டைம் இருக்கும்போது நம்ம எப்படி அலுவலகத்தை வேலை செஞ்சுட்டு இதை எப்படி அப்லோட் பண்ணுறது, அந்தமாரி மனநிலை. தினமும் இந்த வீடியோ போட ஆரம்பித்த பிறகு என்னோடய சுய கருத்து வீடியோ போட ஆரம்பித்த பிறகு, ஏன்னா இது எல்லாமே என்ன சொன்னால் ஒரு மனுஷன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறதுக்காக ஒரு பற்றை இவங்கள்ட்ட இதை கொண்டு போகணும், இடையில உள்ள கருத்தை கொண்டு போங்க தான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். அதை கடைசி நாள் நல்லா முழுமையாக சொல்லிவிடுவோம். இன்றைக்கி இதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா, இதை நான் எப்படி போடுறது, இன்றைக்கி வீடியோ எப்படி எடுக்கிறது, அதை எப்படி போய் அப்லோடு பண்ணுறது. நைட்டு 2 மணியில் தூங்காமலாம் இருந்திருக்கேன். வீடியோ அப்லோட் ஆகாது, என்னோடய வீட்டில் வந்து டவரே கிடைக்காது. இது பண்ணுறேன். நடு ரோட்டில் போய் நின்றுப்பான்னு பார்த்தீங்கன்னா, நடு சாமத்தில் நடு ரோட்டில் நிற்பாண்டா அப்படின்னு சொல்லுவாங்களே, அது நான் தான், அந்த மனுஷன் நான் தான். அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சு அந்த வீடியோ எப்படியாச்சும் உள்ளார விட்டுறணும், நாளைக்கு அதை வெளியே வந்து விடணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோலாம் நம்ம பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய எடிட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்படியே எடிட்டை கொஞ்சமாக குறைச்சி அவர் சுத்தமாக எடிட்டே பண்ணாமல் அதுக்கப்புறம் என்ன கட் பண்ணுமோ கட் பண்ணுற மட்டும் கட் பண்ணிட்டு, ஆனால் 100% வீடியோவை எதுவுமே கட் பண்ணி போட மாட்டோம். என்ன இங்கே ரியாலிட்டி அப்படியே ஒரு ஷோ இருக்குன்னா அதை வீடியோ எந்த வித எதுவுமே பண்ணுறது இல்லை. அப்படியே நேச்சுரல் எனக்கு ஒரு குப்பை கிடக்கா அப்படியே கிடக்கும், ஒரு பாய் போடுவோம், அதில் என்ன இருக்கோ அதை அப்படி போடுவோம், ஒரு ரியாலிட்டிக்காக இயற்கை சோலையில் எடுக்கிறோம், அவ்வளோதான். அந்த விஷயத்தை தவிர எதுவுமே அதில் புகுத்தில். அதான் தினம் நம்ம அனுதினமும் எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான். நேற்று கூட என்னோடய சகோதரர், ஆரூர் சகோதரர், ஒரு மின் வாரியத்தில் ஒர்க் பண்ணுறக்கூடிய நண்பர், ஒரு பெரிய அலுவலகத்தில் பெரிய வேலை செய்கிறவர், அவர் பாராட்டும் போது சொன்னார், ஒரு
பற்றுதலோட வேலை செஞ்சீங்கன்னா அது பெருசாகும். அதை நீங்கள் எல்லா விஷயத்துலையும் செய்கிறீங்க அப்படின்னு என்ன சொன்னார். அந்த பற்றுதல் எப்பொழுதும் இருக்கும். நேர்மையாக இருக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இருக்க இடத்த நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் என்னைட்டையும் பொய்கள் இருக்குது இல்லாமல் இல்லை. அந்த பொய் வந்து ஒரு உயிரை கொள்ளாமல் இருக்கணும். அந்த பொய் சொன்னால் காப்பாற்றுவேன், அந்த இடத்துல காப்பாற்றுவேன். அந்தமாரி விஷயங்களுக்காக தனது 99% உண்மையாகவும் 1% பொய்யாகவும் இருக்கேன். என் மனைவிகிட்ட, என் நண்பர்கிட்ட, என் உற்றார்கிட்ட எல்லாத்தையும் இருக்கேன். அந்த அந்த உண்மையை சொல்லிட்டேன்னா அங்கே மகிழ்ச்சி இல்லாமல் போய்டும் அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த இடத்த மறைக்கிறேன். இப்போ சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட அதை என்ன செய்கிறாங்க அப்படியே ஒப்பிச்சேன்னா அவங்க சொந்தமே இருக்கான்ட்டாங்க போயிடுவாங்க. ஆனால் அதுலேயும் மறைச்சி என்னெல்லாம் மறைக்கணுமோ அத்தனையும் மறைச்சி பேசக்கூடிய விஷயங்களை அப்படியே சொல்கிறோம். அதனால் இலைமறைக்காய் அப்படிம்பாங்க இல்லைங்களா, இலைமறைக்காயாக வளர்ந்துருக்கேன். ஆனால் இலைமறைக்காயாக அங்கே 1% தான் சொல்கிறேன். 99% சரியாக என் நண்பராக இருந்தால், உற்றாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் எல்லாத்தையும் என்னோடய பர்சனல் விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த 1% சொல்கிறேன்ல, அந்த 1% ரொம்ப ஆய்ந்து உள்ளார்ந்து உள்ள விஷயங்களை மட்டும்தான் சொல்லாமல் இருக்கேன். என்னோடய பணம் காசு விஷயத்துலேருந்து, நண்பர்கள் விஷயத்துலேருந்து எல்லாத்தையுமே சொல்கிறேன்ல, ஒரு காதல் கூட விஷயம் இருக்குன்னா அதை கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய நண்பர்கள்ட்ட, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, என் மனைவிகிட்ட அந்த விஷயத்து வரைக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய அந்தமாரி பற்றாளர் நான். நெறியாளராகவும் இருக்கும், பற்றாளராக இருக்கேன். இந்தமாரி விஷயங்களை கொண்டு போய் அப்போது ஒரு விஷயத்தை என்ன சொல்ல வரேன்னா, இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, தினம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யணுங்க. மனசுக்குள்ளார ஒரு அவா இருந்தால் அத்தனையும் செய்ய முடியும். அப்போ தினமும் யோகா பண்ணுறோம், தினமும் யூடியூப்பில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். இவ்வளோ விஷயம் நான் 365 நாள் கொடுக்க வேண்டாம், இல்லை ஒரு 300 நாள் கொடுத்த சந்தோஷத்தோட 305 நாள் எல்லாம் முடியலனா கூட பரவாயில்ல, அந்த 300 நாள் கடந்திருக்கேன். அதுவே மிக மிக மகிழ்ச்சி. இதில் என்ன விஷயம்னா, என்னோடய நண்பர்களில் யூடியூப் சேனலில் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் இருந்திருப்பாங்க. ஆனால் யார்ட்டையும் போய் எனக்கு இதை எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணுறது கூட கேட்டது. எனக்கு என்ன தெரியுதோ அதை அப்படியே அதை ரெஃபர் பண்ணியிருக்கேன். அந்த விஷயத்தை அப்படியே கொடுத்துருக்கேன். இப்போது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஆட்கள் எவ்வளோ இருக்காங்களோ அத்தனை பேரை தான் விட்டுருக்கோம். வேறு யாரையுமே அதில் கொடுக்கல. என்ன காரணம், ஒரே விஷயந்தான், என்னால் முடியும், முடிஞ்சதை செய்வோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இதில் என்னெல்லாம் இருக்குது, உறுதுணையாக இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஆசிரியர் எடுத்துகிட்டோன்னா அன்பழகன் நிறைய அவரும் வீடியோ கொடுத்துருக்காரு. நேரமே இல்லாதப்போ அவரையும் உள்ளார கொடுத்துருக்கோம். அப்புறம் முதல் சொன்னால் ராமலிங்க ஐயா, அவர் நிறைய இது பண்ணியிருக்காரு. சரி, ரைட், ஓகே. நேரம் கடந்துகிட்டே போகுது. கடைசி நாளில் 1 மணி நேரம் எல்லாம் பேசி முடிப்போம், ஒன்றும் பிரச்சனை. எல்லாரோட கருத்தையும் தனித்தனிப்பட்ட கருத்து, ஆர்ஜேவா, மகதியா, மகிஷாவா, எல்லாரையும் கொடுத்துருவோம். எல்லாரையும் அவங்களுக்கும் ஒரு மைக்கு, ஒரு வீடியோ கேமரா வச்சு தெளிவான வீடியோ கொடுப்போம். அன்றைக்கி வீடியோ கேமரா எடுத்துருந்து ஒரு உரிய சப்போர்ட்டை கொண்டாந்து கேமரா எடுத்துருந்து அவரை வச்சு உரிய ப்ரொஃபஷனல் வீடியோ வச்சுருக்காங்க, அவரை வச்சு எடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணி சிறப்பாக பண்ணிவிடுவோம். நன்றி. மீண்டும் ஐயா அவர்கள் ஆசனத்தை மீண்டும் செய்து காட்டி அதுக்கப்புறம் அதோட பலன்களை சொல்லி அதுக்கப்புறம் இறுதி கட்ட முடிவாக முடிச்சு நேரம் கடந்து வரனால ஆர்ஜிட்ட மீண்டும் வர்ணனையை விட்டு உங்களிருந்து வர்ணனையிலிருந்து விடுவது மணிகண்டன். செய்து காமிக்க இருக்கிறோம். இப்போ ஆசிரியர் அவர் வர்ணனையில் சில கருத்துக்களை கேட்டுக்கிட்டோம். அது இல்லாமல் நாங்கள் சாமி என்று அழைக்கக்கூடிய கோதண்டராமா ஐயா அவர்களை பற்றி இந்த சில கருத்துக்களை கேட்டுருந்தோம்னா, அவர் நம்மளுக்கு சுகர் பிரச்சனை உள்ளதுனால, நம்ம நீரிழிவு நோய் இருக்கிறதுனால தான் நம்ம உடம்பை எப்படி நம்ம சரி பண்ணின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆசனமே கற்றுக்க புதுசாக வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அதில் நல்லா ஆசனம்லாம் நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டு நல்லா அவரோட உடம்பையும் நல்லா ஆரோக்கியமாக வைத்து விட்டது இல்லாமல் அவர் தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவருடைய அறிவுரையின் பேரில் தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, நாளடைவில் அவர் வீட்டில் உள்ள அவர் மனைவியை பிஎஸ்சி படிக்க வச்சுட்டு அவங்களும் டிகிரி முடிச்சிருக்காங்க. இவரும் டிப்ளமாவில் ஒரு டிப்ளமா யோகா ஒன்று படிக்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மகளை இது சம்மந்தமாக படிக்க வச்சுருக்காங்க. ஒரு யோகா ஒரு மனிதரை எப்படி மாற்றிருக்குன்னு பாருங்கள். அதுவும் இடைப்பட்ட கொஞ்ச நாள்லேயே இவ்வளோ மாற்றங்கள் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு. அதனால் யோகாலாம் பண்ணிங்கன்னா நம்ம உடம்புல உள்ள நம்ம வாழ்க்கையிலும் நிறைய நல்லதொரு மாற்றங்களை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த யோகா பயிற்சி. இன்று செய்யக்கூடிய பயிற்சி நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் பாதாசனம். அந்த எளிய பயிற்சி செய்து முடித்துவிட்டு செய்து காமிக்க இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 கால் இந்த நிலையை வச்சுக்கிறோம். இது வி ஷேப்பில் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் இந்த வி ஷேப்பில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நிமித்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17
18, 19, 20, 21, 22, 23, 24, 25. நன்றி நன்றி. 2 கைகளிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். பாதாசனா. இந்த ஆசனம் வந்து செய்வதனால் நம்ம வந்து பிட்டப்பகுதியெலாம் வந்து பின்பக்கம் உள்ள பகுதி பிட்ட பகுதியெலாம் வலிமையடைய செய்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த மூட்டில் உள்ள வலிகள்லாம் குறைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. நாடி நரம்புகள் அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படுவதற்கு இந்த ஆசனம் வந்து முக்கிய பங்கு வகிக்கின்றது. தொடர்ந்து அங்கே அளிக்கக்கூடிய ஆசனம்லாம் தொடர்ந்து பாருங்கள். பார்த்து பழகி செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள். மகதீர்ச்சியின் தினம் ஒரு யோகா சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம் வந்து தொடர்ந்து பார்த்து செய்து பழகி உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள். நாளை ஒரு சிறப்பான ஒரு ஆசனத்துடன் உங்களை சந்திக்க காத்து கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.